அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா மேசராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் தண்டனையாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை புது பொலிவு பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இந்த அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிரனும் ரிஷபத்தில் சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த அடுத்த 7 நாட்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பஞ்சமாதிபதி சூரியன் தனக்காரகன் சுக்கிரனோடு இணைந்து ராசியில் இருப்பதும் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த 7ஆம் இடம் சுக்கிரனுடைய ராசிங்க, கலத்திரஸ்தானம் என்பதால குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி, ஆரோக்கியம் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்த குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10 இடங்களை பார்வையிடுவதால அந்த இடங்கள் வலுப்பெறுகுதுங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த பல பகைகள் மறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஆரோக்கியம் மேம்படுங்க, தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று இருப்பதும் இதை சுட்டி காட்டுதுங்க. இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப உங்களுடைய முயற்சிகள் அமைய வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு 6இல் கேது இருப்பது அதிர்ஷ்டத்தை தரும் அமைப்பு என கேதுவினுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அதே சமயம் தனாதிபதி சுக்கிரன், சகாயஸ்தான் அதிபதி புதனோடு இணைந்து உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விரயத்திற்கு ஏற்ற தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. மேச ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் மகிழ்ச்சி தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உடன்பிறப்புகள் வழியே திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல ரிஷபராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது யோகமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் வீடு, வாகனம் வாங்க விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. நீண்ட நாட்களாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல இந்த ரிஷபராசியில் புதன் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் புதன் வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் மேசராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே ஒரு நல்ல வேலை கிடைக்க இருக்கு. அதன் மூலம் வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை நீங்கள் தற்போது உபயோகித்து கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிலையில் திருப்தி காணப்படுங்க. புதிய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது. நண்பர்கள் நல்ல தகவல்களை வந்து சேர்ப்பார்கள். இதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. அதே போல வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்குங்க. திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு சுபகாரிய பேச்சுகள் முடிவாகுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்பட இருக்குது. வியாபாரம், தொழில் செய்பவர்கள் பலமான போட்டிகளை இடையில்
தான் வெற்றியை பெற முடியுங்க. அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. மாணவ மாணவிகளுக்கு எதிர்பாராத வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகுங்க. இந்த மாதம் முருக பெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள், அதாவது கலந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப பொருளாதார நிலையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் நிரந்தரமாக அமைய இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12 செவ்வாய் ராகு இணைந்திருப்பது சில பிரச்சனைகளை சுட்டி காட்டுதுங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையோடு இல்லாவிட்டால் தொல்லைகள் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. கவனம் குறைந்தால் சிறு விபத்துகள் கூட நேரலாங்க. எனவே எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டுங்க. சனி ராசியை பார்ப்பதால் திடீரென்று உற்சாக குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோம்பல் அதிகரிக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க. சங்கடங்கள் தீரும். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகுங்க. இந்த மாதம் முருக பெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள், அதாவது கலந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப பொருளாதார நிலையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் நிரந்தரமாக அமைய இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12 செவ்வாய் ராகு இணைந்திருப்பது சில பிரச்சனைகளை சுட்டி காட்டுதுங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையோடு இல்லாவிட்டால் தொல்லைகள் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. கவனம் குறைந்தால் சிறு விபத்துகள் கூட நேரலாங்க. எனவே எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டுங்க. சனி ராசியை பார்ப்பதால் திடீரென்று உற்சாக குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோம்பல் அதிகரிக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க. சங்கடங்கள் தீரும். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.